உறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம சேனலில் போடுற அனைத்து வீடியோக்களும் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் நடந்துகிட்டு இருக்குது. வீடியோவை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? நம்ம லாஸ்ட் டைமாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம், ஒரு கெஸிங் ஒன்று என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிசியில் கண்டிப்பாக 32 இல்லை 52 வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம், ஓகேங்களா? நீங்கள் நம்ம கெஸிங் கொஞ்சம் கரெக்டாக இருந்தாலும் இந்த 752 அப்படின்ற நம்பரை தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம், ஓகேங்களா? எதுக்காக சொல்லியிருந்தோம் அப்படின்னா, பிசி 72, 92, 12 அப்படின்னு சொல்லிட்டு 3 நம்பருமே ஒத்தப்படையில் அடித்ததால் கண்டிப்பாக கேமில் ஒரு 32 இல்லை ஒரு 52 அப்படின்ற நம்பர் கரெக்டாக இருந்தது. அதனால் கண்டிப்பாக 52 கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்தது, ஓகேங்களா? அதேமாதிரி ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிசியில் ஒரு 72, ஏபியில் ஒரு 72, ஏசியில் ஒரு 72 அப்படின்னு வந்ததுன்னா கண்டிப்பாக 752 அப்படின்ற நம்பர் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை நம்ம கெஸிங்காகவே கொடுத்துருந்தோம், ஓகேங்களா? ஆனால் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு நாள் விட்டு பிசியில் 32 அப்படின்ற நம்பரை கரெக்டாகவே முடித்தான். ஆனால் கேமை என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா தெளிவாகவே ஆடுறான். ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 மாதமாகவே நம்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே ஆடிட்டு வரான் ஒரு நாளுமே, ஓகேங்களா? இன்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் தான். ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலை பொறுத்த வரைக்கும், ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 37 அப்படின்ற நம்பர் ஒரு வின்னிங் கொடுத்தோம். அது எதுக்காக கொடுத்தோம் அப்படின்னா, கேம் எந்த அளவுக்கு அடிக்கிறான் அப்படின்றத முதல்ல ஒரு விஷயத்தை கரெக்டாக பார்த்துக்கோங்க. பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 37 அப்படின்ற நம்பரை கொடுத்தோம். இதே டேட்டில் அப்படியே இதே மந்தில் அவன் ஒரு கேம் ஒன்று ஆடிருந்தான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பிசியில் 10, 37, 65 அப்படின்னு சொல்லி ஆடிருந்தான். இங்கே 65, 10 அடிக்கும்போது அதனோட கரெக்டாக பேலன்ஸ் 37 அப்படின்ற நம்பர் இருந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிசியில் ஒரு 37 அப்படின்ற நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்கன்னு சொல்லலாம். ஆனால் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 237 அப்படின்ற நம்பரை ட்ரை பண்ணிக்கோங்கன்னு சொன்னோம். ஆனால் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 637 அப்படின்ற நம்பர் வந்தது, ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் 82 அப்படின்ற நம்பரை கொடுத்தோம். இது எல்லாமே நம்மளோட ஜாயின் பட்டனில் அன்னன்னைக்கே நம்ம கொடுத்த கேசிங் தான். பிசியில் வந்து 82 அப்படின்ற நம்பர் கொடுத்தோம். அன்றைக்குமே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சம்திங் 482 அப்படின்ற நம்பர் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா 68 அப்படின்றது ஒரு கிட்டத்தட்ட ஒரு எனக்கு போன மாதத்துலேருந்து இந்த 13 எப்போ அடித்தானோ அப்போயே அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த 68 கேமில் அடிப்பான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். ஆனால் அதுலேருந்து அந்த 68 கேமில் எடுத்துகிட்டே வரல. அதனால் சரி மேக்ஸிமம் 48 அப்படின்ற நம்பர் வந்துடும் அப்படின்னு நினச்சி தான் அன்றைக்கி வந்து பிசி 82 தான் வரும்னு சொல்லிட்டு 482 கொடுத்தோம். அதேமாதிரி 482 இல்லை 682 அப்படின்னு சொல்லி கரெக்டாக கேமை முடிச்சோம். அன்றைக்கி பிசி 82 கரெக்டாக இருந்தது. அதே போல் இந்த மந்த் ஃபாலோயிங் நம்பரில் பிசி 32 இல்லை 52 வரும்னு சொல்லி தான் நான் மேக்ஸிமம் நான் வந்து பார்த்தீங்கன்னா 752, 732 இல்லை 532 இல்லை 552 வரும்னா ஆனால் 832 அப்படின்னு சொல்லி கேமை முடித்தான். இன்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாயின் பட்டனில் ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பர் தான் கொடுத்தோம். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பேட்டர்ன், ஓகேங்களா? நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஏபியில் ஒரு 78 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் அடிச்சிருந்தோம். அந்த 78க்கு ஃபுல் ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா 23, அதை கரெக்டாக அது கீழே வந்து பார்த்திங்கன்னா 32 அப்படின்னு சொல்லி அடிச்சிருந்தான். அதேமாதிரி பிசியில் 32 அப்படின்னு அடிக்கும்போது கண்டிப்பாக அதுக்கு 78 அப்படின்ற நம்பர் தான் வரும் அப்படின்னு நான் சொல்லி இன்றைக்கி பிசி நம்மளோட ஜாயின் பட்டனில் 78 அப்படின்ற நம்பர் தான் கொடுத்துருந்தோம். 78ன்னு வரும்போது நான் என்ன கொடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 078 அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பர் கொடுத்தேன். நல்ல நம்பரு. நானும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன்லேயும் நம்ம நல்ல நல்ல கெஸிங் தான் போடுறோம். ஏதாவது ஒரு வின்னிங் வாங்கி கொடுத்தலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணுறோம். ரொம்ப நம்பர் ஓப்பனில் மேக்ஸிமம் வரல அப்படின்லாம் சொல்ல முடியாது. கெஸிங் நல்லா இருக்குது. ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனில் வரும், ஒரு சில பார்த்தீங்கன்னா ஜாயினில் வருது. மேக்ஸிமம் இந்த ஒரு 3-4 வின்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஜாயினில் ஓரளவுக்கு நல்லாவே வந்துருந்தது, ஓகேங்களா? இன்றைக்குமே பிசி 78 தான் நிறைய பேர் வின்னிங் பண்ணியிருந்தாங்க. இது நம்ம ஓப்பனில் சொல்லக்கூடாதுன்றதை விட இந்த மாதிரி கேம் அடிக்கிறான், அதுக்கு உங்களுக்கு விளாட்றதுக்கு ஒரு அளவுக்கு ஈஸியான இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சேனலில் நிறைய சொல்லி கொடுத்த பேட்டர்ன் தான். பிசியில் 78, 32, ஆல்ரெடி 42, 97 ஒரு பேட்டர்ன் சொல்லி கொடுத்தோம். அதே 0-4, 9 அதனோட ஆப்போசிட் கேம்னு சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி கேம் அடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கேமை எப்பயுமே தெளிவாக அடிச்சிடுவான். கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஒரு சில நம்பர் நல்லா அடிக்கிறான், எல்லா நம்பரும் நம்ம நல்லா அடிப்போம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, ஓகேங்களா? அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீக்லியில் ஒரு கெஸிங் ஒன்று கொடுத்துருந்தோம். அன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா பிசியில் 03 அப்படின்ற நம்பர் வரும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருந்தேன். அன்றைக்கி வந்து 553 அப்படின்னு சொல்லி அடிச்சிருந்தான். ஒரு நம்பர் ஆப்போசிட் வச்சு கரெக்டாக கேமை முடிச்சேன். இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறோம் அப்படின்னா நிறையா நம்பர் வந்து கொஞ்சம் நல்லா அடிக்கலாம். பட் எதுவுமே நம்ம நினைக்கிற இடத்துல நம்ம நினைக்கிற டைமில் வர மாட்டேது, அதுதான் பிரச்சனை. எல்லாமே ஃபாலோயிங் பொறுத்த வரைக்குமே எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 752 நல்ல நம்பர் கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 4 பிசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒத்தப்படியில் வந்து 12, 72, 92 இப்போ இருந்த பேலன்ஸ் 32மே ஆச்சாம். 52 வராது அப்படின்னு சொல்ல முடியாது. சப்போஸ் வரலாம், ஏன்னா ஒரு சில டைம் மாதம்லாம் 5 நம்பருமே ஒரே மந்தில் அடிக்கிறதுக்கும் நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் என்னை பொறுத்தவரை 52 கொஞ்சம் நல்லா இருந்தது. பிசிஎஸ்சி 72 அடிச்சுட்டு தான் நான் கணக்கு பண்ணி 752 ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன், ஓகேங்களா? இப்போ நாளைக்கான ஒரு கெஸிங் ஒன்று பார்ப்போம். இதுவும் ஒரு நல்ல ரூட்டு தான். மேக்ஸிமம் இன்றைக்கி எப்படி டெய்லியில் கரெக்டாக 2 நாள் முடிச்சானோ அதேமாரி வீக்லியில் ஒரு பேட்டர்ன் அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் இதில் 2 விஷயத்தை கரெக்டாக நோட் பண்ணணும். கேமை பொறுத்த வரைக்கும் ஒரு கேமை எடுத்தான் அப்படின்னா கரெக்டாக 3 நம்பர் அடித்தான்னு வச்சுக்கோங்களேன், அது டோட்டலாக கம்ப்ளீட் ஆகிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 நம்பர் இருக்குது. இதில் பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரே
ஒரு நம்பர் தான் இருக்குது. அதனால தான் இப்போ இந்த பேட்டர்ன் வந்து நாளைக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். அதை தான் உங்களுக்கு நான் கெஸ்ஸிங்காக கொடுக்க போகிறேன். ஓகேங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு BC 76 இங்கே இருக்கிற நம்பர் எடுத்துக்கோங்க. BC 76 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் வச்சுருந்தான். அந்த 76க்கு கரெக்டாக ஃபுல் ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 21. அந்த 21 என்ன பண்ணியிருப்பான்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு நாள் விட்டு 12 அப்படின்னு சொல்லி கேமை முடிச்சிருப்பான். நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அங்கே அடித்த அதே சேம் ரூட்டு தான். எப்படி ஒரு 78ன்னு அடிச்சு அதுக்கு ஃபுல் ஆப்போசிட் 23 திருப்பி 32 அப்படின்னு சொல்லி ஏபியில் வச்சானோ அதே மாதிரி இங்கே நல்லா பார்த்துக்கோங்க. 76க்கு ஃபுல் ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா 21, அது திருப்பி அழகாக 12ன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கேமை முடிச்சிருந்தான். ஓகேங்களா, ரெண்டாவது என்ன பண்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இது கீழே இருந்த 85 அப்படின்ற நம்பரை எடுத்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ 85க்கு நம்ம கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா 8க்கு 3 5க்கு 0 30ன்னு வரும். அப்போ கண்டிப்பாக அடுத்த நாள் BC 03 அப்படின்ற நம்பர் வரும். நான் கெஸ்ஸிங்காக கொடுத்தேன். ஆனால் அவன் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணிட்டான். ஓகேங்களா, சப்போஸ் அவன் வந்து போன வாரத்தில் 03 அப்படின்னு வச்சுருந்தானே அந்த நம்பரை வந்து நான் கண்டிப்பாக விட்டுட்டு வேறு ஏதாவது கெஸ்ஸிங் ஏதாவது நான் கொடுத்துருப்பேன். ஆனால் ரெண்டு விஷயத்தை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 76க்கு 21 அப்படின்னு அடிக்கும்போது அங்கே வந்து ஒரு க்ளீனான கேம் முடிச்சிட்டான். 76க்கு ஒரு 12 அடிக்கும்போது ரெண்டு நம்பருமே திருப்பி ரெண்டு நம்பருமே ஆப்போசிட் வச்சு முடிச்சிட்டான். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 85ன்னு அடிக்கும்போது அதுக்கு திருப்பிட்டான் நம்பர். ஆனால் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணிட்டேன். என்னென்னா C போர்டு எடுத்து B போர்டில் கரெக்டாக வந்து 5ன்னு வச்சுட்டு ஒரு நம்பர் ஆப்போசிட் வச்சுனா இப்போ பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 74 அப்படின்ற நம்பர் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு எப்படி ரெண்டு நம்பரையும் திருப்பி ஆப்போசிட் வச்சானோ அடுத்து ஒரு நம்பரை திருப்பி ஆப்போசிட் வச்சானோ இப்போ இந்த ரெண்டு நம்பருமே திருப்பணும். அவனை இங்கே என்ன பண்ண போகிறான்னு கேட்டிங்கன்னா இங்கே 5 C போர்டு எடுத்து B போர்டில் ஆப்போசிட் வச்ச மாதிரி இங்கே இருக்கிற C போர்டு எடுத்து, ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கணும். C போர்டில் எடுத்து 5 எடுத்து B போர்டு வச்சுட்டு B போர்டில் 8 அழகாக ஆப்போசிட் பண்ண மாதிரி இங்கே இருக்கிற C போர்டு 4 எடுத்து அவன் நாளைக்கு ஆப்போசிட் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன் 9. அப்போ A போர்டில் B போர்டில் இருக்கிற 7 எடுத்து டேரெக்டாக C போர்டில் வச்சான்னு வச்சுக்கோங்களேன் BC 97 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வரும். நான் திரும்ப சொல்கிறேன், வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் சார்ட் எடுங்க. சார்ட் எடுத்து கரெக்டாக இருக்கிற கடைசியாக இருக்கிற அந்த 5 நாள் ரிசல்ட் ஏதுங்க. 5 நாள் ரிசல்ட் ஏதத்தை விட 86 பக்கத்தில் 12, 76 பக்கத்தில் 12ன்னு எது கேமை முடிச்சுருங்க. 85 கீழே 53ன்னு வச்சுருங்க. மீதி 74 அவன் என்ன பண்ணலாம் என்ன பண்ணால் திருப்பம் எப்படி வரும் அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நம்பர் புரிஞ்சுது. நான் திரும்ப சொல்கிறேன், 76க்கு ஃபுல் ஆப்போசிட் திருப்பி 12, ஓகேங்களா, 85க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி 53, 74க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ண போகிறான். இப்போ 85 எப்படி C போர்டில் இருந்து 5 எடுத்து டேரெக்டாக B போர்டில் வச்சு B போர்டில் இருந்து 8 ஆப்போசிட் வச்சானோ ஆனால் 74க்கு என்ன பண்ண போகிறான்னா C போர்டில் இருக்கிற 4 எடுத்து B போர்டில் 9ன்னு ஆப்போசிட் பண்ணி B போர்டில் இருக்கிற 7 எடுத்து டேரெக்டாக வச்சான்னு வச்சுக்கோங்களேன் அந்த கேம் வந்து கரெக்டாக BC 97 அப்படின்ற நம்பர் வரதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, கேமில் என்னை பொறுத்த வரைக்கும் 97லாம் போன மாதமே ஒரு அடிக்க வேண்டிய நம்பர். ஆனால் கேமில் 97 கொஞ்சம் ரேர் தான். ஓகேங்களா, நானும் பார்த்துட்டேன். BC 97 அப்படின்ற நம்பரே ரேர் தான். ஆனால் இந்த மாதத்தில் ஒரு நாள் 97 நான் ஆல்ரெடி கெஸ்ஸிங்காக கொடுத்துருந்தேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல நம்பர் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், போன மாதம் C போர்டு 9 வச்சு ஒரு கேம் ஒன்று விளையாடிருந்தான். நான் ஆல்ரெடி இதை வீடியோவில் சொன்னா என்னன்னு தெரியல, நான் மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன். நல்லா பாருங்கள், C போர்டு 9 வச்சு நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 49 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் அடிச்சிருப்பான். அடுத்த 9 பார்த்தீங்கன்னா 89 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேங்களா, C போர்டு 9 வச்சு 49 ஒரு 89 தான், வேறு 9 இல்லை. அடுத்த C போர்டு 9ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 99 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் அடிச்சிருப்பான். அடுத்த 9 பார்த்தீங்கன்னா ஒரு 39. இதுக்கு இடையில் வேறு 9 C போர்டில் இல்லை. இதில் ரெண்டு விஷயத்தை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த 49க்கும் இந்த 89க்கும் 8 நாள் கேப்பு, அதேமாதிரி இந்த 99க்கும் 39க்கும் கரெக்டாக 8 நாள் கேப்பில் ஒரு நம்பர் அப்படி அவ்வளோ தெளிவாக ஆடி இருப்பான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 49 89க்கு எந்த சம்மந்தமே இல்லை. C போர்டு 9 மட்டும் தான் காமனு. ஆனால் அதுக்கு அடுத்த நம்பருக்கு 49க்கு ஒரு நம்பர் B போர்டு ஆப்போசிட் பண்ணானா 99, அதுக்கு அடுத்து 89க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணால் 39. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 8 நாள் கேப்பு, இங்கேயும் பார்த்தீங்கன்னா 8 நாள் கேப்புன்னு சொல்லி கேமை சூப்பராக முடிச்சிருவேன். என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா C போர்டில் 9ன்னு அடிச்ச நம்பருக்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி அவன் கேமை எப்படி அடிச்சானோ அதே மாதிரி இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா B போர்டில் 9ன்னு வச்சு இந்த மாதம் ஒரே ஒரு ரிசல்ட் மட்டும் தான் அடிச்சிருக்கான். இது வரைக்கும் BCயில் ஒரு 92 அப்படின்ற நம்பர் மட்டும்தான் நிற்கிது, வேறு நம்பரே இல்லை. அப்போ 92 அப்படின்னு வருதுன்னா கண்டிப்பாக C போர்டில் 9க்கு B போர்டு ஆப்போசிட் பண்ண மாதிரி இப்போ நம்ம B போர்டில் 9 அப்படின்ற நம்பர் இருந்தால டெஃபினெட்லி நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கன்னா 9 டேரெக்டாக வச்சு C போர்டில் 2க்கு ஆப்போசிட் 7 அப்படின்ற நம்பர் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 97 கண்டிப்பாக கேமில் வரதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, 97 கண்டிப்பாக கேமில் வரதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. BC 97 ஓரளவுக்கு நல்லா இருக்குது. நான் திரும்ப சொல்கிறேன், உங்கள் கெஸ்ஸிங்கில் வருது அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க. BC 97 இப்படி 97ன்னு வந்துன்னா A போர்டு என்ன ஒரு ரெண்டு விஷயத்தை நல்லா மேட்ச் பண்ணி இந்த மாதத்தில் ஒரு கேம் ஆட்டு வரேன். நல்லா பார்த்தீங்கன்னா BCயில் ஒரு 92ன்னு ஒரு ரிசல்ட் ஒன்று அடிச்சிருப்பான். அதை திருப்பி அழகாக என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா 29 அப்படின்னு சொல்லி திருப்பி கேம் முடிச்சிட்டான். ஓகேங்களா, இப்போ B போர்டில் ஒரு 2 9 வச்சு கேம் முடிச்சிட்டான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 69ன்னு இருக்குது. ஒருவேளை சப்போஸ்
நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நமக்கு வந்து 69க்கு ஒரு வேளை பி போர்டு 9 சி போர்டு 6ன்னு வந்ததுன்னா 96 அப்படின்னு வந்ததுன்னா ஒரு கேம் முடியும். மறுபடியும் சொல்கிறேன், கேமில் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தது அப்படின்னா. ஏன்னா இங்கே 2 நம்பரை தொடர்ந்து வச்சுருக்கான். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், பிசி 69 பிசி 29, கீழே இருந்த 29 மேலே திருப்பி 92ன்னு வச்சுட்டான். மேலே இருந்த 69 கண்டிப்பாக கீழே 96 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் பிசியில் அடிக்க போகிறான். ஓகேங்களா, பிசியில் ஒரு 96 அடிக்க போகிறான். ஆனால் இன்றைக்கி வந்து நாளைக்கு வந்து நான் 96 கொடுக்கல. சப்போஸ் உங்களுக்கு சி போர்டு 6 இல்லை பி போர்டு 9 வருதுன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். நமக்கு வீக்லியில் 97 அப்படின்ற நம்பர் தான் கரெக்டாக இருக்குது. எதுக்காக இதை நான் சொல்ல வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் 9 வச்சு எந்த நம்பர்லாம் அடிக்கிறானோ அது எல்லா நம்பரையும் திருப்புறான் அப்படின்றதுக்காக நான் சொல்ல வந்தேன். 92 எப்படி 29ன்னு திருப்பினானோ ஏபியில் 19 91 அப்படின்னு திருப்பியிருப்பான் பாருங்கள். ஏபியில் 19க்கு ஒரு 91ன்னு திருப்பியிருப்பான். மேக்ஸிமம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 95 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது. ஓகேங்களா, அந்த 95க்கு அவன் கண்டிப்பாக ஒரு 59ன்னு திருப்புவான் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஆல்ரெடி இன்னொரு 90 ஒன்று இருக்குது. அந்த 90க்கு 09 திருப்போனான்ற ஒரு சின்ன டவுட். ஆனால் 59ன்ற நம்பர் ஆல்ரெடி நான் போன மாதமே வரும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்தேன். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா 594 அப்படின்ற நம்பரை ஃபாலோவிங்காக கொடுத்தோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஏபி 94க்கு ஒரு 49 அப்படின்னு திருப்பினோடனே இந்த 95 கண்டிப்பாக ஏபியில் ஒரு 59 அப்படின்னு சொல்லி திருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ 59ன்னு வந்ததுன்னா கண்டிப்பாக 594 அப்படின்ற நம்பர் தான் வரும். பிசி 94 ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சொல்லும்போது கரெக்டாக 494 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட்டை போன மாதமே அடித்தான். ஓகேங்களா, அதனால் அந்த 59 அப்படின்ற நம்பர் கண்டிப்பாக கேமில் ஏபியில் வரதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அதிகபட்சமாக நம்மளோட கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்தது அப்படின்னா நாளைக்கு ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பரை ட்ரை பண்ணிக்கோங்க. பிசி 97 அப்படி 97 அப்படின்னா 597 அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பர் வரதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. திரும்ப சொல்கிறேன், கேமில் எந்த நம்பர் கம்மியாக இருக்கோ அந்த நம்பரை வச்சு ட்ரை பண்ணுங்கள். எந்த நம்பர் அடிக்கவே இல்லை அந்த நம்பரை தொடவே தொடாதீங்க. பெண்டிங் நம்பரை ஓப்பன் பண்ணாதீங்க. இந்த மாதம் இது வரைக்கும் அடித்த 15 நாளில் நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். 1 2 3 4 5 2 சி போர்டில் இது வரைக்கும் 5 2 4 பார்த்தீங்கன்னா 1 2 3 4 4 இது வரைக்கும். இப்போ கேமில் 10 நாள் ரிசல்ட்டு 2 நம்பர் வச்சு கேமை முடிச்சிட்டான். ஓகேங்களா, வேறு நம்பர் எதுவுமே எக்ஸ்ட்ராவே இல்லை. கேமில் 15 நாளில் கிட்டத்தட்ட 10 நாள் வந்து 2 நம்பரை வச்சு கேமை முடிச்சிட்டான். எந்த நம்பர் கேமில் திருப்பி திருப்பி அடிக்கிறானோ அதே நம்பரை வச்சு கேமை ட்ரை பண்ணுங்கள். புதுசாக எதுவும் வராத நம்பரு 20 நாள் 30 நாள் வெண்டிங் இல்லை ப்ரோ இந்த நம்பர் வந்துடும் அப்படின்ற நம்பரே வைக்காதீங்க. கேமில் திரும்ப சொல்கிறேன், எந்த நம்பரை அதிகமாக வச்சு ட்ரை பண்ணுறானோ அந்த நம்பரை வச்சு தாராளமாக ஃபாலோவிங் நம்பரை எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்த மாதிரி தான் இப்போ சி போர்டில் இந்த 2 வச்சு எல்லாத்தையும் அடித்தான். 3 ஒத்தப்படியில் அடிக்கும்போது ஒரு ரெட்டப்படியில் கேமை கரெக்டாக பேலன்ஸ் இந்த நம்பருக்கு அந்த 52 32 வரும். 32 முடிச்சிட்டான். அதேமாதிரி சி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 34 84 24 அடிச்சிட்டான். 04 84 24 அடிச்சிட்டான். ஒரு 54மே அடிச்சிட்டான். இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 64 இல்லை ஒரு 44 அப்படின்ற நம்பர் வர வேண்டியது இருக்குது. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கேம் மேக்ஸிமம் நம்ம எப்படி சொல்லி கொடுத்தோமோ அந்த வழியில் தான் போயிட்டு இருக்குது. ஒரு சின்ன சின்ன விஷயத்தை மட்டும்தான் அப்பப்போ நம்ம மறந்துடும். ஓகேங்களா, வீடியோவை தொடர்ந்து பார்க்குற மாதிரினா ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம அப்படி சொல்லிக் கொடுப்போம். அது உங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியாகவே இருக்கும். அதனால் பார்த்துக்கோங்க. கேம் மேக்ஸிமம் நாளைக்கு 97 அப்படின்ற நம்பர் கொஞ்சம் கரெக்டாக வரதால் கண்டிப்பாக 597 அப்படின்ற நம்பரை தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க. திரும்ப சொல்கிறேன், உங்கள் கெஸ்ஸிங்கில் வருது அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க. இல்லையா, வீடியோ பார்த்தோமா அப்படியே நிறுத்திட்டு போயிடுங்க. ஒன்றுமே தப்பு இல்லை. ஓகேங்களா, முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கூட உங்கள் நம்பர் கூட நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங் மேட்ச் ஆச்சு அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.